புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான 30 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் தற்பொழுது சற்று முன்பாக வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் சாமிநாதன், இதேபோல் காரைக்கால் மாவட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆசாரா, இதேபோல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 6 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்பட்ட பொழுது முதலமைச்சர் ரங்கசாமியுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திப்பதற்கான திட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தீட்டி வந்தது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகாமல் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொடர்ந்ததன் காரணமாக நேற்று முதல் இன்று வரை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் புதுச்சேரியில் தங்கியிருந்து வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான பணிகளை முழுமையாக மேற்கொண்டார். இந்நிலையில் இன்றைய தினம் அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் ஒப்புதலின் அடிப்படையில் தற்போது சற்று முன்பாக புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய 30 சட்டமன்ற உறுப்பினர்களின் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் ஒரு சில இளைஞர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரியை பொறுத்தவரை பெரும்பாலான கட்சிகள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ், அதே போல அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்களது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழக சார்பிலும் இந்த வேட்பாளர் பட்டியல், இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் மற்றும் அதிமுக இடையே தொகுதி உடன்பாடில் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. இதன் காரணமாக 2 கட்சிகளிடையே தற்பொழுது வரை இழுபறி நீடித்து வருகிறது. மேலும் இன்று இரவு இந்தியா கூட்டணியில் உள்ள ஒப்பந்தம் கையெழுத்தாகி எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தெரிய வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. தற்போதைய தகவலின்படி இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியானது 16 தொகுதிகளும், இதே போல் திமுக 12 தொகுதிகளும், மீதமுள்ள ஒரு தொகுதிகள், அதாவது விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியாக உள்ளது. நாளைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்த இறுதி நாளாக உள்ளது. எனவே அனைத்து கட்சியினரும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் நாளைய தினம் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.